இந்த வியானா கூட வந்து நான் திரும்பவும் போய் நார்மலா பேசலான்னு நெனச்சேன். ஆனா, ஓவரா ஆட்டிட்யூட் காட்டுறா அப்படிங்கிற மாரி வந்து விக்ரம் கிட்ட வந்து சுபிக்ஷா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு முன்னாடி வியானா கிட்ட போயிட்டு சுபிக்ஷா வந்து பேசுறாங்க, கேட்குறாங்க பல விஷயங்கள. ஃபர்ஸ்ட் விஷயம், "வியானா நீ வெளிய போய் ஷோ பார்த்தியா? நான் வந்து உன்ன நாமினேட் பண்ணத நீ பார்த்தியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எப்போ? நீ வந்து எலிமினேட் ஆன வீக்கு நான் தான் உன்ன நாமினேட் பண்ணனா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு. "நீ பார்த்தியா?" அப்படின்னா, "ஆமா பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த வாரம் உன்ன நாமினேட்டே வந்து பண்ணல. நான் உன்ன நாமினேட் பண்ணது ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் தான். நீ எங்க பார்த்த அப்படின்னு கேட்கும்போது, சோஷியல் மீடியால யாரோ காமிச்சிருக்காங்க போல. அத வந்து வியானா வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க போல. நான் வந்து பார்த்தேன். நீ வந்து என் பேர் சொல்ற மாரி வந்து நான் பார்த்தேன். அந்த வீடியோவ நான் வெளிய போனதுக்கப்புறமா நான் உன்கிட்ட வந்து அனுப்புறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து அப்படியே வந்து நான் நாமினேட் பண்ணாலும் அது கேம் தானே ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆச்சு அவங்க 2 பேருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து, "நான் உன்ன பத்தி பின்னாடி பேசியிருக்கேன்னு ஏதோ சொன்னியே, நான் என்ன பின்னாடி பேசியிருக்கேன் உன்கிட்ட?" அப்படிங்கிற மாரி சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வியானா வந்து, "ஆ நான் வந்து எப்படியாவது வியானாக்கு முன்னாடி எவிக்ட் ஆயிடவே கூடாது அப்படிங்கிற மாரி நீ சொல்லியிருக்க" அப்படின்னு சொன்னோனே, "ஏன் அது வந்து என்ன நார்மலான விஷயம் தானே, அதில என்ன தப்பு இருக்கு? நான் வந்து அந்த மாரி யோசிச்சதே கிடையாது. சுபிக்ஷாவும் நானும் ஒரு க்ளோஸா இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் அந்த மாரி யோசிச்சதே கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சுபிக்ஷா வந்துட்டு, "இது கேமு. நான் உன்கிட்ட தெளிவா தானே சொன்னேன். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, கேம் வேற அப்படின்னு சொல்லி தானே நான் பழகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து அத வந்து தப்பா எடுத்துக்கிட்டீன்னா, நான் என்ன பண்ண முடியும்? நீ வந்து இதையெல்லாம் வந்து நீ வந்து நான் பின்னாடி பேசணும்னு சொல்லிட்டு இருக்கியே. ஆனா, நீ வந்து என்ன பத்தி பின்னாடி எவ்வளோ எவ்வளோ பெருசு பெருசா பேசியிருக்க அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்டுட்டு, அந்த இடத்துல அவ்வளோதான் இத மட்டும் தான் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல வந்து விக்ரம் கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் வந்து சுபிக்ஷா வந்து சொல்றாங்க. அப்போ வந்து சுபிக்ஷா வந்து சொல்றாங்க, "இந்த மாரி வியானா கூட வந்து நான் நார்மலா இந்த ஒரு விஷயத்த வந்து கேட்டு கிளியர் பண்ணிட்டு பேசிடலான்னு தான் நெனச்சேன். ஆனா, அவங்க பேசுற ஆட்டிட்யூடே வந்து சுத்தமா வந்து சரியில்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வெளிய போக காரணம் வந்து நீங்க தான் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதெல்லாம் காரணமே கிடையாது. யாரெல்லாம் வெளிய போறாங்களோ அதுக்கு அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாரி வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து விக்ரம்க்காக வந்து அவங்க அவங்க கிளியர் பண்ணி விடுறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா வந்து விக்ரம் வந்து சொல்றாரு, ஆம் தான் தான் பெரிய இவ அப்படிங்கிற மாரி வந்து ப்ரூஃப் பண்ண வந்து நெறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா அவ, அப்படிங்கிற மாரி வந்து இப்ப விக்ரம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவள்லாம் அவ்வளோ ஒர்த்தே இல்ல விட்டுரு நீ அப்படிங்கிற மாரி வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வியானாக்கு வந்து பயங்கரமா ஹர்ட் ஆகும். ஸோ வியானா கிட்டயும் வந்து நல்லா க்ளோஸா தான் வந்து இருந்தாரு. பட் இப்போ வியானா கிட்ட கிளியரும் வந்து பண்ணிட்டாரு. பட் அகைன் வந்து இப்ப இவங்கலாம் வந்து இந்த மாரி சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் வியானா வந்து அவர் அப்படி சொல்றது வந்து ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வந்து வருது. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.